ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காயை வச்சு ஒரு சுவையான எளிமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 1.5 கிலோ பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் உள்ளே இருக்க விதை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம துருவிட்டு இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு 3/4 கிலோ கிடைக்கும். நெய் தேவையான அளவு, சர்க்கரை 400 கிராம், ஏலக்காய் 4 எடுத்து வச்சுருக்கோம், ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி தேவையான அளவு. இப்போ இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு பூசணிக்காயில் மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம நீட்டாக சீவி எடுத்துடலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காய் துருவுறதுல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் எல்லாத்தையும் நீட்டாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகரண்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. நம்ம துருவின உடனே நம்ம அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ஃபில்டராகி கீழே வந்துடும். அப்போ நம்மளுக்கு அது புளியிற வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாத்தையுமே புளியும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதுவும் ஃபுல்லாக ஃபில்டராகி கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயை ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம துருவி வச்ச எல்லா காயிலையும் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கீழே ஊற்றிடாதீங்க, இது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது அந்த அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்த காய் இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இல்லை, நம்ம எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டோம். வெறும் அந்த பூசணிக்காய் மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வணங்கிருச்சு. இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த காய் வேகிறதுக்கு நம்ம இந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம். நீங்கள் இதை பிழியாமல் வச்சுருந்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். அப்போ அல்வா சுண்டி வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு எந்தளவு தண்ணி தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பக்கத்துலேயே இருந்து கவனமாக கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பற்றிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா சர்க்கரை நல்லா உருகி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணியிலே பூசணிக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த சர்க்கரையோட சுவை அந்த காயில் இறங்கி நல்லா பிடிக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆச்சு, அந்த சர்க்கரை தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிருச்சு. காய் அந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த கலர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அல்வா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நாங்கள் வந்து ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சுலபமான கல்யாண வீடுகளெல்லாம் செய்யக்கூடிய பூசணிக்காய் அல்வா நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் பூசணிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.